மக்களே நம்ம விஜயண்ணா ஜெயிச்சிட்டாரு, தாவேக்கா ஜெயிச்சிருச்சு. எல்லாமே கொண்டாடி எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. இப்போ தோத்தவங்க எல்லாம் இருக்குது, எல்லாம் ரைட்டு ஓகே. ஆனால் என்னன்னா ஒரு குரூப்பு மட்டும் இப்போ ரொம்ப அப்படியே இப்போ தான் அவங்க எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இத்தனைக்கும் அவங்க தாவேக்காவும் கிடையாது. அவங்க ஏன் இவ்வளோ கொண்டாடணும் இந்த வெற்றியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேச்சு கொடுத்தா தான் தெரியுது. அதிமுக போயிடுச்சு, திமுக போயிடுச்சு. சரி, ஆமாம் போயிடுச்சு இல்லையே, தோத்துட்டாங்க அவ்வளோதானே. இல்லைங்க, திராவிடம் ஒழிஞ்சிச்சிங்க அப்படின்றாங்க. அப்போ விஜய் திராவிட அரசியல் பண்ணலையா? பெரியார் வச்சுருக்காருன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. திராவிடம் இங்கே ஒழிஞ்சிருச்சு. இதெல்லாம் சந்தோஷப்படுறது ஏன்னா பாஜகக்காரங்க, அதாவது தாவேக்கா அரசுகளில் உங்கள் கூட இருந்துக்கிட்டே ஒரு சில வேலை பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மாஸ்டர் படத்தில் காலேஜில் கலவரம் பண்ணும்போது ஒரு குரூப் உள்ளே வரும், யார் என்னன்னு தெரியாது, உள்ளே வந்து ஸ்டூடெண்ட் மாதிரியே வருவாங்க. நீங்களும் அங்கே இது பண்ணிகிட்டு இருப்பீங்க, அங்கே அவங்களும் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு கலரத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதிமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது அழியும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஒரு திராவிட கட்சி தான். ஆனால் திராவிடத்தை இழந்துட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. விஜயண்ணா வந்து பெரியாரெலாம் வச்சுருக்காரு, சும்மா பேருக்கு வச்சுருக்காரா, ஓட்டுக்கு வச்சுருக்காரா, இல்லை பேசுவாரா எல்லாத்தையும் இனிமேல் தான் பார்க்க முடியும். ஆனால் வந்து உங்களை விட அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. திமுக தோச்சுருந்தோம் அவங்கள நினைக்கல. நான் திமுக தோச்சுருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆமாங்க தோத்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பேன். அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த 2 திராவிட கட்சி ஒளியட்டும். அப்புறமேட்டு இந்த விஜயண்ணா இவங்கெல்லாம் இந்த பாருங்க, இப்போ அண்ணாமலை இறக்கி விட்டாங்க பார்த்தீங்களா, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இனிமேல் தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.